ஒரு ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டா மட்டும்தான் இருக்கணும். பட் சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை வச்சிருந்தவங்களோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்கு. கோயின்ஸ், பாக்ஸஸ், டைமண்ட்ஸ்னு சொல்லி எல்லாமே சிம்பிளான திங்ஸா தான் இருக்குது. ஆனா அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா டெட்லியான ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 கர்ஸ்டான ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதில் முதலாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹொப்னு சொல்லக்கூடிய ஒரு வைரம். இந்த ஹொப் வைரம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நீல நிற வைரம். ஆனால் இதை வச்சிருந்தவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு பதிலாக நிறைய கஷ்டங்கள் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வைரத்தை வச்சிருந்த சில அரசர்கள், அரசிகள் இவங்களுக்கெல்லாம் திடீர்னு பண இழப்பு, இல்லைன்னா நோய்கள், விபத்துக்கள், சிலருக்கு அகால மரணம் கூட ஏற்பட்டிருக்கு. ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை. இந்த வைரம் கையில வச்சிருந்த பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய துன்பம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலேயே மக்கள் இந்த வைரம் நல்லதை செய்யறதை விட தீமையை தான் கொண்டு வரணும்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நம்பிக்கையால தான் இந்த ஹொப் வைரத்துக்கு வரலாற்றே ரொம்பவுமே சாபம் கொண்ட ஒரு வைரம்னு சொல்லி பேர் வந்துச்சு. அதுக்கப்புறமா டிப்புக் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சாபம் கொண்ட பழைய மது பெட்டி. ஸோ இந்த டிப்புக் பெட்டின்னு சொல்லக்கூடியது ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பழைய மது வைக்கக்கூடிய ஒரு மரப்பெட்டி. ஸோ இந்த பெட்டியை திறந்தவர்கள் பலர் பார்த்தீங்கன்னா இரவுல பயங்கரமான கனவுகள் எல்லாம் காண ஆரம்பிக்கிறாங்க. சிலருக்கு யாரோ அழைக்கிறது போல எல்லாம் சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் சிலர் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் அண்ட் நோய்கள் இதெல்லாம் வர தொடங்கியிருக்கு. இந்த பெட்டியை வச்சிருந்தவங்களுக்கு சாதாரண வாழ்க்கை இருக்கல, எப்பயுமே பயம், அமைதி இல்லாம துன்பம் இதெல்லாம் தான் அவங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கு. அதனால இந்த பெட்டியை இப்போ ஒரு மியூசியத்துல பூட்டி வச்சு பாதுகாக்கிறாங்க. யாரும் எளிதா இதை தொட முடியாதபடி தான் இப்போதைக்கு வச்சிருக்காங்க. அதனாலே பலர் நம்புறது என்னன்னா இந்த பெட்டிக்குள்ள ஒரு தீய ஆவி சிக்கி கொண்டு இருக்கலாம்னு சொல்லி. இந்த ஓவியம் ஒரு அழுது கொண்டிருக்கக்கூடிய சிறுவனோட படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பல வீடுகளோட சுவர்ல தொங்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு காலத்துல இங்கிலாந்து நாட்டுல பார்த்தீங்கன்னா பல வீடுகள்ல திடீர்னு தீ விபத்துக்கள் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த வீடு முழுவதுமே இருந்து நாசமாச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த வீடுகள்ல இருந்த இந்த சிறுவனோட ஓவியம் மட்டும் எரியாம ரொம்பவுமே சேஃபா இருந்திருக்கு. ஸோ அதை கண்ட மக்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண சம்பவமா, இல்லைன்னா இந்த ஓவியத்துக்கு ஏதாவது சாபம் இருக்குதான்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சிலர் இந்த ஓவியத்துல இருந்த வீடுகள்ல தான் தீ விபத்து நடந்திருக்குன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த ஓவியம் சாபம் கொண்ட ஒரு ஓவியம்னு மக்களுக்கு இடையில பெயர் பெற்றுச்சு. 4வது பாத்தீங்கன்னா துட்டன் காமன்னு சொல்லக்கூடிய அரசனோட கல்லறை பொருட்கள். இது ஒரு பரோ மன்னனோட சாபம்னு சொல்லப்படுது. எகிப்து நாட்டுல துட்டன் காமன்னு சொல்லக்கூடிய ஒரு பழமையான அரசனோட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பல ஆய்வாளர்கள் அந்த கல்லறையை திறந்து உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லறை திறந்து சின்ன காலத்திலேயே அந்த ஆய்வுல ஈடுபட்ட சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நோய்கள், விபத்துக்கள், மர்மமான மரணங்கள் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ இதை பார்த்து மக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அரசனோட கல்லறைய எந்தவித அனுமதியும் இல்லாம திறந்ததால தான் இந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்ப தொடங்கினாங்க. ஸோ இந்த கல்லறையில இருந்த நகைகள், சிலைகள், உடை இது எல்லா பொருட்களையுமே அசைக்க கூடாதுன்னு சொல்லியும், அப்படி அசைச்சா அரசரோட சாபம் வரும்னு சொல்லியும் மக்களிடையே ஒரு நம்பிக்கை பரவுது. அதனால இந்த சாபம் பரோவோட சாபம்னு சொல்லி உலகம் முழுக்க பிரபலமாகிச்சு. லாஸ்டா பாத்தீங்கன்னா எனபெல்லா பொம்மை. ஸோ இந்த எனபெல்லா பொம்மை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு சிம்பிளான சாதாரணமான ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா தான் இதோட கதையே மாறி இருக்கு. அதை வச்சிருந்து சிலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அனுபவங்கள் எல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பயம் ஏற்படுது, உடல்ல காயங்கள் ஏற்படுது, இல்லைன்னா அவங்கள சுத்தி அசாதாரணமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதனாலே இந்த பொம்மை மியூசியத்துல ஒரு மூடப்பட்ட பெட்டியில தான் வைக்கப்பட்டிருக்கு. யாரும் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பலர் நம்புறது என்னன்னா இந்த பொம்மையில ஒரு சின்ன தீய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அந்த காரணத்தால தான் அதை வச்சிருக்கிறவங்களுக்கு இப்படி கெட்ட அனுபவங்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லியும் அவங்க நம்புறாங்க. ஸோ இதுதான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கர்ஸ்டான இல்லைன்னா மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். ஆனா இப்போ கொஷன் என்னன்னா இதெல்லாம் ரியலான கர்ஸா இல்லைன்னா ஹியூமனோட ஃபியரால உருவான கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லி உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.